வெல்கம் டு tamilflavors.net. இன்று நாம் சாப்பிடுகின்ற பொழுது ஏன் பேசக்கூடாது என்பதற்கான உரிய விளக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நமது முன்னோர்கள் கூறும் ஒவ்வொரு செயலுக்கும் விஞ்ஞானபூர்வமாக சில அர்த்தங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில் நாம் சாப்பிடுகின்ற பொழுது ஏன் பேசக்கூடாது என்பதற்கு சில காரணங்கள் இருந்தாலும் விஞ்ஞானத்தில் அதற்கான உண்மையான அர்த்தங்கள் பல உள்ளன. சாப்பிடும்போது ஏன் நாம் பேசக்கூடாது? காரணம், நமது வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்குள் போகின்றது. அதே போல மூக்கிலிருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்குள் போகின்றது. எனவே நாம் சாப்பிடுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சுவாச பாதை மூடிக்கொள்ளும். உணவானது அதை கடந்து போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும். இது ஒரு சுழற்சி முறையில் நடைபெற்று வருகின்றது. இந்த சுழற்சியில் கதவு போன்ற அமைப்பு நமது உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவோ போய்விடாமல் தடுத்து விடுகின்றது. இந்த சுழற்சி நேரங்களில் நாம் பேசிக்கொண்டே சாப்பிடுகின்ற பொழுதெல்லாம் சுவாச குழாய் திறக்கும். இப்படி திறக்கும் பொழுது சுவாச குழாய்க்குள் உணவுப் பொருள் தவறுதலாக நுழைந்து விடுவதால் அந்த உணவை வெளியே தள்ளுவதற்கு நமது சுவாச குழாய் வேகமான ஒரு விசையை ஏற்படுத்தும். இதனை அழகு தமிழில் புறையேறுதல் என்கின்றார்கள். இது சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்பதால் நாம் சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள். எனவே இதனை வரும் காலங்களில் நாம் தனியாகவோ அல்லது குடும்பமாக அமர்ந்தோ அல்லது விழாக்களின் பொழுதோ நாம் உண்கின்ற உணவுப் பொருட்களை மகிழ்வோடு உண்ண வேண்டுமே தவிர மாறுதலாக பிறரோடு பேசிக்கொண்டே நாம் உணவு அருந்துதலை தவிர்த்தல் மிகவும் நல்லது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.